பிள்ளைகள், இது 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற அரச பரீட்சை வினாத்தாள் 1 6வது வினாவிலிருந்து 2ஆம் பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். கவனியுங்கோ. இது எத்தனை தடவை மீள கற்றாலும் நிறைந்த பயன் இருக்கின்றது. ஏனென்றால் அரச பரீட்சை வினாக்கள், இந்த அரச பரீட்சை வினாக்களுக்கு விடையளித்து பழகுகிற போது நாங்கள் இந்த தலைப்புக்குள்ள உள்ள விடயங்களை, அதாவது இந்த பாட விதானத்துல ஒவ்வொரு தலைப்பில பல விடயங்கள் இருக்கும். அந்த விடயங்களை இலகுபட புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்ப இந்த 6வது வினா பிரதியீடு சார்பான வினா. பிரதியீடு என்றால் ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று. இப்ப இதுல 5 இலக்கங்கள் உள்ள எண்கள் 3 இருக்குது பாருங்க. அதுல இலக்கங்கள் 1 2 3 4 5 எண் இருக்கு, அடுத்ததுல 6 இருக்கு, பிறகு 7 8 எண் இருக்குது. அப்ப 8 இலக்கங்கள் வெவ்வேறு முறையிலே அடுக்கப்பட்ட இந்த 5 இலக்க எண்கள் உருவாக்கி, இந்த 5 இலக்க எண்களை அடிப்படையாக கொண்டு 3 குறியீட்டு கூட்டங்களுக்கும் முறையே பொருத்தமான சொற்கள் இடம்பெறும் விடை யாது என்று கேட்கப்படுகிறது. இப்ப கவனிங்கோ. இதுல இந்த இலக்கங்களுக்கு பொருத்தமான, இதுல தரப்பட்ட இலக்கங்களை அவதானிங்கோ. இந்த இலக்கங்களுக்கு பொருத்தமான இந்த இலக்கம், இந்த இலக்கம், இந்த இலக்கம், சொற்கள். அதே மாதிரி இந்த இலக்கம், இந்த இலக்கம், இந்த இலக்கங்கள், எண்கள், 5 இலக்க எண்கள். இந்த இலக்கங்களுக்கு பதிலான சொற்கள் இதிலே இது பொருத்தமா அல்லது அடுத்தது பொருத்தமா, அல்லது 3வது தான் பொருத்தமா என இனங்காணுதல் தான் இங்கே எங்களுக்கு தரப்படுகின்ற பிரதியீடு சார்பான வினா. இப்ப இந்த 3 5 இலக்க எண்களின் தொடர்ல இதுல எந்த சொற்கூட்டம் ஒழுங்காக இருக்கிறது என்று பார்க்க சொல்றார்கள். அப்ப நாங்க இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்றால், ஒரே எண் எங்க வந்திருக்கு, ஒரே இலக்கங்கள். இந்த 3லையும் ஒப்பிட்டு பார்க்கிற போது முதல்ல எங்களுக்கு டக்கண்டு கண்ணுக்கு தெரியுது இந்த 45, இங்கேயும் 45, இங்கேயும் 45. அதே மாதிரி எல்லா சொற்கள்லையும் இந்த கடைசி இரு எழுத்துக்களும் ஒரே எழுத்துக்களாக இருக்கு. வில் 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 என்று இருக்குது. அப்ப இப்ப எங்களுக்கு தெரியுது இந்த கடைசி இலக்கங்களையும் கடைசி எழுத்துக்களையும் கொண்டு நாங்கள் விடைய அணுக முடியாது. அப்ப நாங்கள் அந்த கடைசி இலக்க கடைசி எண்களை கவனியாம விட்டுட்டு மற்ற 3 இலக்கங்களை மட்டும் கவனிக்கிறதன் மூலம் மிக விரைவாக விடை காண முடியும். இங்க பாருங்க. அப்ப இதுல சொற்கள் 3 எழுத்து சொற்களாக இவற்றை நாங்க பார்த்த விரைவாக விடை காணுகின்ற முயற்சியில ஈடுபட போகிறோம். ஏனென்றால் இறுதி இரு எழுத்துக்கள், இறுதி இரு இலக்கங்கள் ஒரே மாதிரி இருக்கின்றது. அப்ப இப்ப முதலாவது பார்ப்போம். 1 2 3 என்பது வேற எங்கேன்னு வந்திருக்கா? இங்க பார்த்தா 2 1 இருக்கின்றது, இங்க பார்த்தா 1 மட்டும்தான் இருக்குது. அப்ப இந்த 1 2 3 என்பதுங்க 2 1 என்றால் 2வது எழுத்து முதலாவதாகவும் முதலாவது இலக்கம் 2வதாகவும், அதாவது 2 1 என்று இருக்குது. அப்ப நாங்க அதை கொண்டே முதல்ல துணிஞ்சு கொள்ளலாம். இங்க பாருங்க, இதுல கோண இத்தனை என்று இருக்கு.
அப்ப இதுல இத்தனை கோணா இருக்கா இல்லை, அப்ப இது பொருந்தாது. இதுல கோண இக்கன்னா இருக்கு, இதுல இக்கன்னா கோணா இருக்கா இல்லை, அப்ப இதுவும் பொருந்தாது. அப்ப இதுல நாங்க முதல் எழுத்துல, அதாவது சாரி, இப்ப நான் மூன்றாவது எழுத்தை தான் நீங்க பார்க்கணும். நான் சரி 2 3 பார்க்கணும். கோண இத்தன்னா இருக்கு, அப்ப இங்க கோண இத்தன்னா திரும்பி இருக்காண்டா இல்லை, அப்ப இது பொருந்தாது. இதுல கோண இக்கன்னா இருக்குது, இப்படி திரும்பி பார்த்தா கோண இக்கன்னா இருக்காண்டா இல்லை. இதுல கோண இக்கன்னா இருக்கு, இதுல கோண இக்கன்னா இருக்காண்டா இருக்குது. அதாவது இது 1 2 என்றால் இது அதாவது 2 1 என இருக்குது. இப்ப நாங்க கவனிக்க வேணும். இப்ப இந்த தொடர் ஒழுங்குல அடுத்ததுல ஒன்றுக்குரிய இலக்கம் இருக்கா? ஓ, இருக்குது. இங்க பாருங்க, ஒன்றுக்குரிய முதலாவது கோணாவாக இருக்குது. அப்ப எங்களுக்கு இந்த 3 இலக்கங்களையும் வைத்துக் கொண்டு விரைவாக விடை அணுகினால் மூன்றாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது. நான் திரும்ப விளக்கம் தரேன் பிள்ளைகள், கவனிங்கோ. இப்ப நாங்க என்ன செய்யறோம், இதுல 3ஐ பிரதியீடு பண்ணுகின்ற போது இறுதியா இருக்கிற இலக்கங்கள், இறுதியா இருக்கிற சொற்கள் எல்லாம் வில்லாகத்தான் இருக்குது. அப்ப அந்த 5 இலக்கங்கள்ல 2 இலக்கங்களை நாங்கள் கவனிக்கவே தேவையில்லை. மூவிலக்க மூவெழுத்து சொற்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அது எப்படி ஒப்பிட்டு பார்க்கிறோம்? இதுல 1 2 இருக்கிறது, இங்க 2 1 இதுக்கு பிறகு இருக்கு, முதலாவதுக்கு அடுத்து. முதலாவதுல இல்லை. அப்ப இதுல பாருங்கோ, இதுல கோணா இத்தனை இருக்குது, இத்தனை கோணா இருக்கா? இங்க இல்லை. இதுல கோண இக்கன்னா இருக்குது, அப்ப இக்கன்னா கோணா இருக்கா? இல்லை. இதுல கோண இக்கன்னா இருக்குது, இங்க கோண இக்கன்னா திரும்பி இருக்குது. அப்ப இது பொருத்தமாக இருக்கின்றது. இப்ப நாங்க இதுல வேற தொடர்புகளை பார்க்கிறதா இருந்தால், இந்த 3 வேற எங்கேயும் வந்திருக்கா? வேற இடத்துல இல்லை, 3 வரை இல்லை. அப்ப இந்த 6 என்பது வேற இடத்துல வந்திருக்கா? இல்லை, வரை இல்லை. அப்ப இந்த 1 மட்டும்தான் முதலாவும் அடுத்த 3லையும் அடுத்ததுல 1 இருக்குது. அப்ப இந்த கோணா முதலாவதாகவும் அடுத்ததுல 3வதாகவும் அடுத்ததுலையும் 1வதாக இருக்குது, முதலாவதாக இருக்கு. அப்ப கேள்விக்கான விடை பிரதியீடு 3வது விடை பொருத்தமானது. இப்ப நான் அடுத்த வினாவுக்கு விடை விளக்கந்தாரன், கவனியுங்கோ. இது அரச பரீட்சை வினாக்கள் 2025 வினாத்தாள் 1 வந்த வினாக்கள். 7வது வினா, பின்வரும் விவரத்துக்கேற்ப எமது கிராமம் பற்றி தயாரிக்கப்பட்டுள்ள சரியான பரும்படி படம் யாது என்று கேட்கப்படுது. அப்ப இது அறிவுறுத்தல். இது என்ன கேட்குது, இந்த விவரங்களுக்கு ஏற்ப இதுல எந்த விடை பொருத்தம் என கேட்கப்படுகின்றது. அப்ப நாங்க இந்த விவரங்களை வாசித்து பார்த்து அதுக்கு பொருத்தமான விடையை கண்டுபிடிக்கணும். எமது கிராமம் ஒரு மலைச்சாரலின் அடியில் உள்ளது. ஓ, மலைச்சாரல் என்பது இது மலைச்சாரலுடைய அடியில தான் எமது கிராமம் 3லேயும் இருக்கின்றது தான் கிராமம், இந்த பாடசாலை உட்பட. அப்ப இந்த சொல்லு 3க்கும் பொருந்துகிறது, இந்த பாக்கியம். அப்ப நாங்க அதை இப்ப கவனத்துல கொள்ளாம, ஏனென்றால் எமது கிராமத்தை கண்டுபிடிக்கணும். அடுத்த இது, கிராமத்தின் கீழ் அந்தத்தில் ஓர் 6 பாய்ந்து இறங்கும் அதே வேளை மலைச்சாரலிலிருந்து கிராமத்தின் நடுவில் பாய்ந்து இறங்கும் ஒரு கால்வாய் கிராமத்தின் அந்தத்தில் 6உடன் சேருகின்றது. அப்ப கிராமத்தின் அந்தத்திலே ஒரு 6 ஓடுதாம். இங்க பாருங்க, ஒரு 6 ஓடுது. இது பொருத்தம். இது 6 என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஆனா இது 6 போட்டபடியா இது 6 இல்லை. அப்ப இந்த விடை பொருத்தமில்லை.
அடுத்தது இந்த இதில் இது 6 என்று சொல்லப்படுகின்றது. இது பொருத்தமாக இருக்கின்றது. அதே நேரம் சொல்லப்படுகின்றது மலைச்சாரலின் நடுவில் இருந்து மேட்டில இருந்து பள்ளம் நோக்கி வந்து ஒரு அந்தத்துல அந்த அதாவது மேலே இருந்து வருகின்ற கால்வாய் இந்த ஆறோட கலக்குது. அது இங்கேயும் பொருத்தமாக இருக்கின்றது. அப்ப இந்த கூற்றுக்கள் அதாவது முதலாவது பந்தியில முதல் 2 பார்த்துவிட்டோம். இப்ப 3வது படி இந்த 2 விடை பொருத்தம், 2வது விடை பொருத்தம் இல்லை. 1ம் 3ம் பொருத்தமாக இருக்கின்றது. இனி அடுத்த விடையை கொண்டுதான் அடுத்த தகவலை கொண்டுதான் எது சரியான விடை என நாங்கள் அணுக வேண்டும். இப்ப பாருங்க, எமது கிராமத்தில் ஓர் அழகான அருவியும், அதே 3லேயும் அருவி இருக்குது. இங்க பாருங்க, அருவி இங்க இருக்குது, நாங்க கவனிக்கையில இப்ப இதுவும் அருவி இருக்குது. அப்ப அதை கொண்டு கண்டுபிடிக்க இயலாது. எமது கிராமத்தில் ஒரு அழகான அருவியும் உள்ளது. அப்ப அந்த வாக்கியத்தால ஒரு பயனும் இல்லை. 2 விடையிலையும் அந்த அருவி இருக்குது. எமது வீடு அருவிக்கு கிழக்கேயும். இப்ப இதுல பயன் இருக்குது. இதான் கடைசியா உண்மையான விடிய அணுக எங்களை தகவல் ஒழுங்கமைக்குது. எமது வீடு, எங்கட வீடு அருவிக்கு கிழக்கேயும், கிழக்கேண்டா இந்த பக்கமும், பாடசாலைக்கு மேற்கேயும், மேற்கேண்டா இந்த பக்கமும் உள்ளது. இப்ப நாங்க திசைகளை பற்றி படிக்கல, சிலுவை அடையாளம் போட்டு படித்திருக்கிறோம். வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. அப்ப கிழக்கு என்பது எப்படி இருக்கும்? இப்படி இருந்தா கிழக்கு. மேற்கு என்பது எப்படி இருக்கும்? இப்படி இருந்தா மேற்கு. அப்ப எங்கட வீடு அருவிக்கு கிழக்கேயும், அருவிக்கு கிழக்கே பொருத்தமாக இருக்கின்றது. இதிலேயும் அருவிக்கு கிழக்கே தான் இருக்கின்றது, பொருத்தம்தான். ஆனா பாடசாலைக்கு மேற்கே என்பது இதுதான் பொருத்தம். இது பாடசாலைக்கு மேற்கே இல்லையே, பாடசாலைக்கும் கிழக்கே தான் இருக்குது. அப்ப இந்த விடையும் இப்ப பொருத்தம் இல்லை. முதல் இது பொருத்தமில்லை என்று கண்டோம். அப்ப கேள்விக்கு சரியான விடை முதலாவது விடைதான் பொருத்தமானது. இனி நான் 8வது வினாவுக்கான விடை காண் விளக்கம் கற்பிக்க போறேன், கவனிங்கோ. அதாவது கொஞ்சம் நுட்பமா நாங்கள் கவனிப்போமா இருந்தா இதெல்லாம் இலகுவான கேள்வி, கஷ்டம் இல்லை. நாங்க கஷ்டமாக நினைக்கிற காரணம் என்றால் வாசிப்பாற்றல் குறைவு, விளங்கிக் கொள்றாற்றல் குறைந்தால் கஷ்டம்தான். அது சுமார்கள் கேட்டாலும் அது கஷ்டம். உனது பெயர் என்னன்னு கேட்டா அந்த சொற்கள் உங்களுக்கு விளங்கவில்லையா இருந்தா கேள்வி கஷ்டம்தான். உனது பெயர் என்ன, உனது பெயர் என்ன, இந்த 3 சொற்களும் விளங்காட்டி கேள்வி கஷ்டம்தான். அப்ப சொற்கள் விளங்கினா கேள்வி எதுவும் இலகுதான். சரி, அமல், பிமல், சமல் ஆகிய மூவரினது வீடுகளின் அமைவு தரப்பட்டுள்ள பெரும்படி படத்தில் முறையே ABC இனாலும். அப்ப இந்த கேள்விக்கான விடவிலக்கத்தை பாருங்க பிள்ளைகள். இதுல அமல் என்பது ஆனா என்ற எழுத்திலையும், முதலாவது அமல் என்பது ஏ, பிமல் என்பது முறையே என்றபடியா ஒழுங்கில இருக்கும். பிமல் என்பது இது பி இல இருக்குது, பிமல். மற்ற சமல் என்பது சி என்பது முறையே அமைந்திருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. பெரும்படிப்படத்தில் முறையே ABCயினாலும் அவ்வீடுகளை தொடுக்கும் பயணப்பாதை வட்டத்தினாலும் காட்டப்பட்டிருக்கு. இந்த வீதிகளை தொடுக்கிற இந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் இடையில ஒரு குறுகிய வட்ட பகுதி இதுல இருக்கு, ஒரு குறுகிய வட்டம் இதுல கிட்டத்தட்ட அரை வட்டம் இருக்குது இந்த வீட்டுகளுக்கு உள்ள தொடர்பு. அப்ப இப்ப என்ன கேட்கப்படுது, அவர்கள் மூவரும் இந்த அமல் என்பவர், பிமல் என்பவர், சமல் என்பவர் மூவரும் தங்களுடைய வீடுகளிலிருந்து, தமது வீடுகளிலிருந்து ஒரே நேரத்தில் புறப்பட்டு, ஒரே நேரத்தில் 3 பேரும் தங்களோட வீட்டிலிருந்து புறப்படுகிறார்கள்.
அம்புக்குறியினால் காட்டப்படும் திசையில், அம்புக்குறி எங்கு காட்டப்படுது? வலம் சுழியாக காட்டப்படுது. அதாவது மணிக்கூட்டு முள் அசைகிற திசையில ஒரே கதியில், அதாவது அம்புக்குறியினால் காட்டப்படும் திசையில் ஒரே கதியில், கதி என்ற வேகம், 3 பேரும் ஒரே அளவான ஸ்பீட்ல வட்ட வழியே பெறுகின்றனர், வட்ட வழியில நடக்கிறார்கள். இப்ப உங்களுக்கு இந்த கேள்வி விளங்கி இருக்கும் என்று பார்க்கிறேன். இவர் இப்படி நடந்து வரார் முதல்ல, பிறகு இப்படி போய் இங்க போறார், பிறகு இப்படி போறார். இவரும் இங்க இருந்து இங்க நடக்கிறார், இங்க இருந்து இங்க போறார். இவர் இங்க இருந்து இங்க போறார், பிறகு இங்க வரார், பிறகு இங்க வரார். அப்ப உங்களுக்கு வட்ட வழி பாதையில மூவரும் நடக்கிற விடயம் புரிகின்றது. இப்ப அடுத்த கேள்வி, அடுத்த தகவல், யார் இந்த 3 பேர்ல யார் ஏனைய இருவரது வீடுகளை முதலில் கடந்து செல்வர்? இப்ப பாருங்கோ, இந்த அமல் என்பவர் இதுல புறப்பட்டவர், இந்த அளவு நேரத்துல இங்க வருவார், இந்த அளவு நேரத்துல இதை கடப்பார். அடுத்தது விமல் என்றவர் 2வதாக இருக்கிறவர், முதல்ல இந்த அளவு தூரம் வந்துட்டு பிறகு இவ்வளவு தூரம் போனாத்தான் 2 வீட்டையும் கடக்கிறார். அப்ப அடுத்தது சமல் என்றவர், சமல் என்றவர் இங்க இருந்து இப்படி போய் இதை கடந்துட்டு பிறகு இதை கடப்போம். அப்ப இதை ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு நாங்க இதுவும் இலகுவான ஒரு முறையை பின்பற்ற வேண்டும். இதை இலகுவான முறை என்று சொன்னா, இந்த வட்ட வடிவம் என்றபடியா இப்படி பிரித்தால் அரைவாசி எதிரெதிர், மையத்தினூடாக பிரித்தால் எதிரெதிர் சமனாயிருக்கும். நிலைக்குத்தாக பிரித்தாலும் எதிரெதிர் சமன். பிறகு இங்கே சாய்கோடுகளாக பிரித்தால், அதாவது இப்படி 8ல் ஒரு பாகமாக வருகின்றது. திரும்ப இது எல்லாவற்றையும் அழித்துவிட்டு உங்களுக்கு கீறி விளக்கம் தந்தால் உங்களுக்கு தெளிவாகும் என்பதை கவனத்துல கொள்ளுங்கோ. இப்ப இத இப்படியாக பிரிக்கிறேன், நிலைக்குத்தாக, இதை கிடையாக பிரிக்கிறேன். இப்படி நான் பிரிக்கிறது பிழையாக இருந்தாலும் நீங்கள் அதை சரியாக கருதி கொள்ளுங்கள். சரி, இப்ப 8ல் ஒரு பாகமாக இது எல்லாவற்றையும் நான் பிரித்து விட்டேன். இப்ப உங்களுக்கு இதுல புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்றால், இப்ப இந்த பாகங்களை 8ல் 1 என நீங்க நினைத்துக் கொள்ளுங்க. இது சின்ன பெருசா இருக்குது, ஆனா இது ஒரு பாகம் 8ல் 1, இது 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 1, 8ல் ஒரு பாகம். அப்ப இதுல அமல் என்பவர் முதல் 8ல் ஒரு பாகம் பாரார், பிறகு 8ல் 3 பாகம் பாரார். அப்ப அமல் 8ல் மேல் 4 பாகத்திலே 2 வீட்டையும் கடப்பார். விமல் என்பவர் முதல்ல 3 பாகம் பாரார், பிறகு 4 பாகம் போறார். அப்ப விமல் 8ன் மேல் 7 பாகம் கடக்கிறார். அடுத்தது சமல் என்பவர் இதுல 4 போறார், பிறகு 1 போறார். அப்ப 8ன் மேல் 5ல கடக்கிறார். அப்ப முதல்ல கடந்து செல்வது யார்? 8ல் 4ல போற அமல் என்பதுதான் விடையாகும். இது நீங்க கண்ணால பார்த்து கிரகித்து விடை சொல்ல வேண்டும் என அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். இப்ப இந்த 3 கேள்விகள் தான் நான் முதற்கட்டமாக உங்களுக்கு தந்து, இந்த 3 கேள்விகளும் தெளிவாக புரிந்து கொள்றவர்களிலே அடுத்து தொடர்ச்சியாக நாங்கள் பயிற்சிகளை பார்ப்போம்.